ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திக் ஃபேஷன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சுகர் பீடில் வந்து எப்படிலாம் ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த ஃப்ளவர்ஸு லீஃபும் வந்து நான் போட்டு காட்ட போகிறோம். நீங்கள் வந்து இந்த டைப் எஸ் டைப் இந்த லீஃப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளவரும் லீஃபும் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளவர் ஃபில் பண்ணலாம். இந்த ஃப்ளவர் ஃபில் பண்ணுறதுக்கு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி வந்து நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து உங்களோட டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் வேகமாகவே போடுறேன். நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்கறதுனால த்ரெட் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் வந்து டயாலஜி பிராண்ட் ஜரி த்ரெட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டயாலஜி பிராண்ட் ஜரி த்ரெட் வந்து ஸ்மூத்திங்காக இருக்கும். ஸோ வந்து மோஸ்ட்லி நீங்கள் அதுவே ட்ரை பண்ணுங்கள், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ சுகர் பீடில் வந்து நான் இந்த மாதிரி கிளாஸி ஃபினிஷில் ரெட் கலர் சுகர் பீட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி வந்து ஷுவிங் த்ரெட், காட்டன் த்ரெட் வந்து அதே கலர் பீடோட கலர்லேயே வந்து நான் எடுத்திருக்கேன். வாங்க வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நீடில் வந்து பீட்ஸ் நீடில் யூஸ் பண்ணுறேன். எப்படி வந்து பீட் லோட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட்டை எங்கேருந்து எடுக்கணும்னா ஜரிக்குள்ளது தான் எடுக்கணும். ஜரி மேலெல்லாம் எடுத்துடாதீங்க, ஜரியை ஒட்டியே வந்து எடுங்க. இது வந்து எந்த அளவுக்கு சுகர் பீட் ஆக்குப்பை பண்ணுதோ அந்த அளவுக்கு சுகர் பீட் போடுங்க. ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க, பக்கத்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மேலே நெக்ஸ்ட் பீட்ஸ் லைன் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து மேலே ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு. ஓகேங்களா? ஜரி மேலே கொடுத்துடக்கூடாது, ஜரியை ஒட்டி கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துச்சுன்னா நான் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து பீட்ஸ் ஆக்குப்பை பண்ணுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சுகர் பீட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச்சு, பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச். ஓகேங்களா? கீழே கொடுக்காதீங்க, சைடில் கொடுத்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அழகாக ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ வந்து கீழே கொடுக்காதீங்க, மேலே வந்து ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு. எதுக்கு வந்து நம்ம ஒரு கீழே வந்து எம்டி ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து க்ரிப் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து எம்டியாக ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு பீட் ஆக்குப்பை பண்ணுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சுகர் பீட் போட்டு லாக் பண்ணிக்கலாம். கம்பல்சரி வந்து சென்டர்லேருந்து பார்ட்டிஷன் பண்ணி போடுங்க. சுகர் பீடு வந்து சைஸு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும். ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. இப்போ வந்து நம்ம என்ஆர் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சைடு வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ நம்ம சென்டர்லேருந்து நம்ம பீட் லோட் பண்ணிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து அழகாக ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஒரு லாக்கு, பக்கத்தில் ஒரு லாக்கு. இதை அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லாக்கு, அதுக்கு மேலே ஒரு லாக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வந்து எனக்கு 3 இல்லைன்னா 4 சுகர் பீட் போட்டால் போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு சுகர் பீட் போட்டுக்கிறேன். இன்னொரு சுகர் பீட் வந்து எனக்கு போட தேவைப்படுது. ஸோ வந்து நான் இன்னொரு சுகர் பீட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நம்ம மெஷர் பண்ணி எந்த அளவுக்கு வந்து சுகர் பீட் ஆக்குப்பை பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணணும். நீடில் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம என்ஆர் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகே, புரிஞ்சிச்சுங்களா?
இப்போ இதை ஷேக் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ஷேக்கிங்குமே இருக்கக்கூடாது. ஒன்று மேலே ஒன்று பீட்ஸ் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வந்து இருந்தால் போதும். நான் நெக்ஸ்ட்டு பெடல் வந்து ஃபில் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், திருப்பியும் சென்டர்லேருந்து பார்ட்டிஷன் எடுத்து எந்த அளவுக்கு பீடு வந்து ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கிறேன். கம்மியாக இருந்தால் வந்து நான் வந்து ஒரு பீடு ரிமூவ் பண்ணிக்குவேன். இப்போ இதில் வந்து நம்ம ஃபுல்லாக போடுறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த பீடு வந்து தூக்கிட்டு இருக்கு. இப்படி தூக்கிட்டு இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற த்ரெட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா எவ்வளோக்கு தூக்கிட்டு இருக்குன்னு. ஸோ வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு பீடு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போடணும். ஒரு இது பத்தாமல் இருந்தால் கூட நம்ம கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணோன்னா அது கரெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? சின்ன கேப்புக்காக வந்து நம்ம ஒரு பீடு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோன்னா அது வந்து தூக்கிட்டு இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக தெரியாது. கிளாத்தை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம்னா கீழே நம்ம எம்டியாக ஒரு ஸ்டிச்சஸ் போடுறோம் இல்லைங்களா, அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அதிகமாக பீட் போட்டும் பாருங்கள், கரெக்டாக பீட் போட்டும் பாருங்கள். ஒன்று மேலே ஒன்று இருக்கக்கூடாது. நீங்கள் நிறைய பீட்ஸ் போட்டிங்கன்னா ஒன்று மேலே ஒன்று இருக்கும். நான் உங்களுக்கு அது எப்படி போடக்கூடாதுன்னு நான் அடுத்த பெடலில் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி சரி மேலே வந்துடுச்சுன்னா கீழே வந்து நீடில் விட்டு வெளியே கீழே இழுத்து விட்ருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சைடு வந்து நம்ம போடுறோம். எதுக்காக நான் வந்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து நான் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு சைடு எச்சு கம்மியாக கொடுத்துருந்தா கூட இன்னொரு சைடு வந்து நம்ம கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து போடுறது ரொம்பவே ஈஸி மெத்தடும் கூட. பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து சென்டர்லேருந்து எடுத்து போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இல்லை வந்து நீங்கள் சைட்லேருந்து எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா இதில் வந்து பீட் போட்டு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டிங்கன்னா கூட அது மேலே மேலே வந்து ஓவர்லாப் ஆகி வர மாதிரியே இருக்கும். ஸோ இந்த இஷ்யூ வரக்கூடாதுன்னா ஒன்று பத்தாமல் கூட நீங்கள் போடலாம். ஆனால் வந்து நீங்கள் அதிகமாக பீடு வந்து போட்டிங்கன்னா ஒன்று மேலே ஒன்று வந்துடும், அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 வந்து நான் கரெக்டாக தான் போட்டேன். 2வது லாஸ்ட்டில் வந்து அதிகமாக போட்டேன். இப்போ பாருங்கள், இந்த சைடு கொடுக்கும்போது ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகி வர மாதிரியே இருக்கும். ஒரு ஹாஃப் போட்டு இன்னொரு ஹாஃப் போடும்போது நம்ம அதிகமாக போட்டோம்னா அது வந்து நெருக்கிட்டு போகும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா பீட்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. சுகர் பீட்லேயே வந்து இந்த மாதிரி கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. கோட்டிங் பீடுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து கிளாஸி வந்து அதிகமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் வரும். ஓகேங்களா? இது வந்து சீக்கிரம் போகாது, கருத்தும் போகாது. இப்போல்லாம் வந்து சுகர் பீடு கோல்டு சுகர் பீடுக்கு பதிலாகவே வந்து இந்த மாதிரி தான் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போட்டுட்ருக்காங்க. லைஃப் வந்து நம்மளுக்கு அதிகமாக வரும். ஸோ அதனால் வந்து அந்த கான்ட்ராஸ்ட்டாக வந்து சுகர் பீடு கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். இல்லை சேம் கலரில் வந்து நம்ம சுகர் பீடு வந்து கலர்ஸில் கூட கொடுத்துக்கலாம். சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆரி ஒர்க் கற்றுக்கணும், ப்ரொஃபஷ்னலாக பிஸ்னஸ் ரன் பண்ணணும், இல்லை உங்களுடைய ப்ளவுஸே நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி போடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து காத்துட்ருக்கு. கூடவே வந்து நாங்கள் ப்ரூச் கிளாஸுமே ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், நம்ம போட்டிருக்கிறது வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் வந்து சுகர் பீடை வந்து எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து நீங்கள் சுகர் பீட் போடுவீங்களோ அந்த அளவுக்கு சுகர் பீட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் நிறையா ஃபுல்லாக நீடில் ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து நீடிலை ஹேண்டில் பண்ண தெரியாது. சுகர் பீட் வந்து அடிக்கடி கீழே விட்டுருவீங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு நீடில் வந்து ஹேண்டில் பண்ணவே முடியும். கோட்டிங் பீடை விட இந்த மாதிரி கிளாஸி ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கோட்டிங் பீடு வந்து கொஞ்சம் கலர் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கிளாஸி பீடு. இனி அப்கமிங் கிளாஸில் வந்து இந்த மாதிரி கலர் சுகர் பீட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, தேவைப்படும். அட்வான்ஸ் லெவல்லையுமே வந்து இந்த கலர் சுகர் பீட் வந்து தேவைப்படும். ஸோ வந்து ஒரு 20 கிராம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. 10 கிராம் கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 கலர் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ சென்டரில் வந்து நான் சுகர் பீட் கோல்டன் சுகர் பீடே கொடுத்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு குந்தன் ஸ்டோன் ஏதாவது வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இல்லை குந்தன் ஸ்டோன் வச்சு அதுக்கு மேலே வந்து எம்போஸ்டாக கான்ட்ராஸ்ட்டாக வந்து சில்க் த்ரெட் கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த குந்தன் ஸ்டோனில் வந்து எப்படி எம்போஸ்டு பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இனி அப்கமிங் கிளாஸில் வந்து நீங்கள் படிப்பீங்க. இப்போ வந்து அந்த இடத்துல கொஞ்சம் தான் கம்மியான ஸ்பேஸ் தான் இருக்குது. அதில் வந்து நான் சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் வந்து அதில் கொஞ்சம் நிறையா ஸ்பேஸ் இருக்குது. நான் இந்த இடத்துல வந்து அதிகமாக கொடுத்தாலுமே வந்து இந்த சைடு நான் கொடுக்கும்போது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஸோ அதனால தான் வந்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து போட சொல்கிறது. கேப்ஸ் இல்லாமல் போடுங்க, நெருக்கமாக போடாதீங்க. பாருங்கள் நம்ம போட்டிருக்கிற ஃப்ளவர் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம இதுக்கு மேலேயுமே வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா இதை நம்ம வந்து என்னாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா வந்து சுற்றியும் நான் வந்து ஜரி த்ரெட் வந்து அவுட்லைன் கொடுத்து காட்டுறேன். இப்போ வந்து நான் ஜரி த்ரெட் கொடுத்தேன்னா வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து ஜரி த்ரெட் வந்து நான் கொடுத்துட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லீஃப் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சில் வந்து எவ்வளோ சுகர் பீட் வந்து ஆக்குப்பை பண்ணுமோ அந்தளவுக்கு சுகர் பீட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைடாக கிராஸாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம சுகர் பீடு வந்து நான் போடுற மாதிரியே போடுங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஏன்னா வந்து நம்ம நிறையா கிளாஸஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து இது ஈஸியாக தான் இருக்கும் போடுறதுக்கு. இப்போ வந்து நான் லென்த்தாக வீடியோ கொடுத்தேன்னா வந்து உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் இப்போ ஸ்பீடாக வந்து போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா கிளாஸில் கூட கேளுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து பீட்ஸ் லோட் பண்ணால் போதும். மீதி எல்லாமே வந்து இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் எம்டியாக வந்து ஸ்டிச் போட்டு நம்ம கொடுத்துட்டு வரலாம். எந்த அளவுக்கு பீட் ஆக்குப்பை பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கம்மியாலாம் கொடுத்துறாதீங்க. ஒரு 1/4 இன்ச்சு, ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே, ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேயே வந்து ஒரு சைடு வந்து பீடும் கொடுக்கலாம், இன்னொரு சைடு வந்து நம்ம சில்க் த்ரெட்லையும் கூட கொடுத்துக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த மாதிரி லீஃப் எல்லாமே கூட ட்ரை பண்ணி பாருங்கள்.
மறக்காமல் வந்து எம்டி ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் சுகர் பீட் கொடுங்க. அப்போ தான் கொஞ்சமாவது அது எம்போஸ்டாக தெரியும் ஃப்ளாட்டாக நம்ம சுகர் பீட் லோட் பண்ணும்போது. அதுவும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு க்ரிப்பும் கிடைக்கும். நம்ம கரெக்டாக வந்து அந்த பார்டர் வரைக்குமே கொடுக்கணும். இதை நீங்கள் இப்படியே விட்டுனாலும் வரலாம். இல்லை வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கும் இல்லைங்களா, அதோட எட்ஜு வரைக்கும் கொண்டு போயிட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.